Welcome to Arjuna Government Exams Quiz. Today's current affairs. Let's begin. அர்ஜுனா அரசு தேர்வு வினாடி வினாவிற்கு வரவேற்கிறோம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள். தொடங்குவோம். Question 1. What is the name of the new framework adopted by India and Australia to boost defense and technology ties, including a deal for uranium supply? யுரேனியம் விநியோக ஒப்பந்தம் உட்பட பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப உறவுகளை மேம்படுத்த இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஏற்றுக்கொண்ட புதிய கட்டமைப்புக்கு என்ன பெயர்? The correct answer is PACTS. India and Australia have unlocked PACTS to boost defense and technology ties and secure a deal for uranium supply. சரியான பதில் PACTS. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப உறவுகளை மேம்படுத்தவும் யுரேனியம் விநியோக ஒப்பந்தத்தை பெறவும் PACTS என்ற புதிய கட்டமைப்பை தொடங்கியுள்ளன. Question 2. Which Australian territory will host a temporary space tracking terminal to actively support India's Gaganyaan human spaceflight program? இந்தியாவின் ககன்யான் மனித விண்வெளி பயணத் திட்டத்திற்கு தீவிரமாக ஆதரவளிக்க எந்த ஆஸ்திரேலிய பிரதேசத்தில் தற்காலிக விண்வெளி கண்காணிப்பு முனையம் அமைக்கப்படவுள்ளது? The correct answer is Cocos Keeling Islands. Australia will establish a temporary space tracking terminal on Cocos Keeling Islands to support India's Gaganyaan human spaceflight program. சரியான பதில் கோகோஸ் கீலிங் தீவுகள். இந்தியாவின் ககன்யான் மனித விண்வெளி பயணத் திட்டத்திற்கு ஆதரவளிக்க ஆஸ்திரேலியா கோகோஸ் கீலிங் தீவுகளில் தற்காலிக விண்வெளி கண்காணிப்பு முனையத்தை அமைக்கும். Question 3. According to a recent Supreme Court ruling, what action can be taken against individuals, such as headmistresses, who fail to report instances of child sex abuse? சமீபத்திய உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி குழந்தை பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்களை புகாரளிக்க தவறிய தலைமை ஆசிரியர்கள் போன்ற நபர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படலாம்? The correct answer is prosecution under POCSO Act. The Supreme Court stated that failure to report child sex abuse invites POCSO action, allowing for the prosecution of individuals like headmistresses. சரியான பதில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்படும். குழந்தை பாலியல் துஷ்பிரயோகத்தை புகாரளிக்க தவறினால் போக்சோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தலைமை ஆசிரியர்கள் போன்றவர்கள் மீது வழக்கு தொடர அனுமதிக்கிறது. Question 4. Which political leader party has called for a protest on 20th July at Jantar Mantar, New Delhi, demanding the restoration of statehood for Jammu and Kashmir? ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து மீண்டும் வழங்க கோரி ஜூலை 20 அன்று புதுடில்லியில் உள்ள ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்த அழைப்பு விடுத்த அரசியல் தலைவர் கட்சி யார்? The correct answer is Farooq Abdullah, National Conference. Farooq Abdullah of the National Conference has invited various political parties for a protest on 20th July at Jantar Mantar, New Delhi, demanding the restoration of statehood for Jammu and Kashmir. சரியான பதில் ஃபரூக் அப்துல்லா, தேசிய மாநாட்டுக் கட்சி. ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து மீண்டும் வழங்க கோரி தேசிய மாநாட்டுக் கட்சியைச் சேர்ந்த ஃபரூக் அப்துல்லா ஜூலை 20 அன்று புதுடில்லியில் உள்ள ஜந்தர் மந்தரில் ஒரு போராட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளை அழைத்துள்ளார். Question 5. Which union minister recently stated the government's commitment to curb unnatural demographic growth in border areas with a ruthless approach? எல்லைப் பகுதிகளில் இயற்கைக்கு மாறான மக்கள் தொகை வளர்ச்சியை இரக்கமற்ற அணுகுமுறையுடன் கட்டுப்படுத்த அரசு உறுதிபூண்டுள்ளது என்று சமீபத்தில் கூறிய மத்திய அமைச்சர் யார்? The correct answer is Amit Shah.
Union Home Minister Amit Shah stated the government's commitment to curb unnatural demographic growth caused by abnormal factors with a ruthless approach. சரியான பதில் அமித் ஷா. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அசாதாரண காரணங்களால் ஏற்படும் இயற்கைக்கு மாறான மக்கள் தொகை வளர்ச்சியை இரக்கமற்ற அணுகுமுறையுடன் கட்டுப்படுத்த அரசு உறுதிபூண்டுள்ளதாக தெரிவித்தார். Question 6. Who is the current Army Chief of India who recently visited forward areas along the line of control, LOC, in Poonch Rajouri to review the security situation? Poonch Rajouri பகுதியில் உள்ள எல்லை கட்டுப்பாட்டு கோடு, LOC, நெடுகிலும் உள்ள முன்வரிசை பகுதிகளுக்கு சென்று பாதுகாப்பு நிலையை ஆய்வு செய்த தற்போதைய இந்திய இராணுவ தளபதி யார்? The correct answer is General Dheeraj Seth. Army Chief General Dheeraj Seth visited forward areas along the line of control in Poonch Rajouri to review the security situation and operational preparedness. சரியான பதில் ஜெனரல் தீரஜ் சேத். இராணுவ தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் பூஞ்ச் ராஜோரி பகுதியில் உள்ள எல்லை கட்டுப்பாட்டு கோடு நெடுகிலும் உள்ள முன்வரிசை பகுதிகளுக்கு சென்று பாதுகாப்பு நிலை மற்றும் செயல்பாட்டு தயார் நிலையை ஆய்வு செய்தார். Question 7. What is the gross enrollment ratio, GER, recorded at the primary level in Tamil Nadu, as per recent reports? சமீபத்திய அறிக்கைகளின்படி தமிழ்நாட்டில் ஆரம்பக் கல்வி அளவில் பதிவு செய்யப்பட்டுள்ள மொத்த சேர்க்கை விகிதம், GER, எவ்வளவு? The correct answer is 92%. Tamil Nadu continues to record a high gross enrollment ratio of 92% at the primary level. சரியான பதில் 92%. தமிழ்நாட்டில் ஆரம்பக் கல்வி அளவில் 92% என்ற அதிக மொத்த சேர்க்கை விகிதம் தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது. Question 8. How many government higher educational institutions were reported to have closed in Karnataka during the 2023-24 academic year, according to the ASHE report? ASHE அறிக்கையின்படி 2023 முதல் 24 வரை கல்வியாண்டில் கர்நாடகாவில் எத்தனை அரசு உயர்கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது? The correct answer is 90. According to the ASHE report, 90 government higher educational institutions were closed in Karnataka in 2023-24. சரியான பதில் 90. ASHE அறிக்கையின்படி 2023 முதல் 24 வரை கல்வியாண்டில் கர்நாடகாவில் 90 அரசு உயர்கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன. Thanks for watching. Subscribe to Arjuna Government Exams Quiz for a new quiz every day. பார்த்ததற்கு நன்றி. தினமும் ஒரு புதிய வினாடி வினாவிற்கு அர்ஜுனா அரசு தேர்வு வினாடி வினாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.